ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் போடக்கூடிய ஒரு சிம்பிளான கம்பி கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா. இந்த கம்பி கோலம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு 11 புள்ளி வச்சு 1 வரைக்கும் வைக்கணும். அதுவும் நேர் புள்ளியில் வச்சுக்கோங்க. இப்போ கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நேர் புள்ளியில் லாஸ்ட்டாக ஒவ்வொரு புள்ளி முடியும் பார்த்தீங்களா, அந்த 4 சைடுமே முடிகிற அந்த 4 கார்னரையுமே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த புள்ளிக்கு நேராக மேலே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு புள்ளி தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி கொண்டுட்டு திரும்பவும் கோடு போட்டுக்கோங்க. திரும்பவும் அதே மாதிரி ஒரே ஒரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் சுற்றிட்டு திரும்பவும் கோடு போட்டுக்கோங்க. மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அதையும் சுற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு கடைசியாக இருக்க இந்த லாஸ்ட்டாக இருக்கிற புள்ளியில் திலகம் ஷேப்பில் நான் கொடுத்துக்கிறேன். இந்த திலகம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு கேமராவில் சைடாக தெரிஞ்சிருச்சு. இப்போ நடு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை சென்டர் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே எண்ணும்போது 6வது புள்ளியாக இருக்கும். அதே மாதிரி கீழேருந்து மேலே எண்ணும்போதும் 6வது புள்ளியாக இருக்கும். அதான் சென்டரான புள்ளி. அந்த சென்ட்ரு புள்ளிக்கு மேலேயும் கீழே சைடுலன்னு சொல்லி ஒவ்வொரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. திரும்ப அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட கார்னரில் ஒவ்வொரு புள்ளி இருக்கும். அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த புள்ளியை சுற்றி திரும்பவும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரியே கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. இன்னுமே ஒரு பாக்ஸ் போட வேண்டியது இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக போட்ட அந்த பாக்ஸுக்கு கார்னர் இருக்கிற புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னர் புள்ளியை மார்க் பண்ணிவிட்டு அந்த கார்னர் புள்ளிக்கு மேலே அப்படியே பாக்ஸ் போட்டுக்கோங்க. 4 சைடுமே கோடு போட்டு நல்லா பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் இருந்து 3 பாக்ஸ் நம்மளுக்கு உள்ளாக்க போடணும். இப்போ இந்த 3 பாக்ஸ் போட்டதுக்கப்புறமா அந்த திலகத்துக்கு கீழே ஒரு 3 புள்ளியும் அந்த நடுவில் இருக்கிற புள்ளிக்கு நேராக ஒரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னர் லாஸ்ட்டாக போட்ட பாக்ஸுக்கு கார்னரில் அதையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் போட்டுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் வளைச்சி கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ நடுவில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புள்ளியையும் மேலே திலகத்தில் இருந்து 2வதாக நம்ம புள்ளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 5 புள்ளி, அதில் கார்னரில் 2 சைடும் இருக்கிற புள்ளியை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 புள்ளியும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு வி ஷேப்பில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, 5வது புள்ளியா, அந்த புள்ளியை இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதை ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே இருந்து 4வதாக ஒரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, 2வது பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கார்னர் புள்ளி, அதுக்குள்ளே கொடுத்தி வளைச்சி கொண்டுட்டு 2 பாக்ஸையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. இதே மாதிரியே இந்த 4 கார்னர்லேயுமே நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்னரில் இருக்கிற அந்த 3 புள்ளியும் நடுவில் இருக்கிற சென்டர் புள்ளியும் கார்னர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் கொஞ்சம் வளைச்சி விட்டு கொண்டுட்டு வர போகிறோம். இப்போ நடுவில் இருக்கிற புள்ளியை மார்க் பண்ணி அதை வளைச்சி 2 கார்னரையும் ஜாயின் பண்ணி விட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸையும் 5வது புள்ளியையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு வி ஷேப்புக்கு கொண்டுட்டு வர போகிறோம். இப்போ 4வது புள்ளியில் 2வது பாக்ஸுக்கு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கொடுத்தி வளைச்சி கொண்டுட்டு இந்த வி ஷேப் பாக்ஸை கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ 2 சைடு கார்னர்லேயும் பண்ணியாச்சு. இப்போ 3வது பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரியே 3 புள்ளியையும் கனெக்ஷன் 3 புள்ளியையும் நடுவில் இருக்கிற புள்ளியைக்கும் ஒரு வி ஷேப்பில் கொடுத்துட்டு அதை கனெக்ஷன் கொடுத்துக்கிற போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 5வது புள்ளி 2 சைடும் உள்ள 5வது புள்ளியை மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸுக்குள்ளே இருக்கிற சென்ட்ரு பாக்ஸில் இருக்கிற புள்ளியை கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை கனெக்ஷன் இந்த வி ஷேப்பாக கனெக்ஷன் பண்ணுறதுக்கு 4வது புள்ளி 2வது பாக்ஸோட கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புள்ளிக்கு நேராக வளைச்சி கொண்டுட்டு இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இன்னும் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதையும் போட்டுடலாமா, அதையும் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கோலம் ஃபினிஷ் ஆயிரும். ஃபஸ்ட் லைனில் இருக்கிற 3 புள்ளி, அடுத்து 2வது லைனில் இருக்கிற நடு புள்ளி, இதை 3ஐயும் கனெக்ஷன் பண்ணி வி ஷேப்பில் கொஞ்சம் டிசைனாக கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறம் அந்த வி ஷேப்பை கனெக்ஷன் கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறம் 5வது புள்ளி 2ஐயுமே நல்லா மார்க் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கார்னர் புள்ளியைக்கும் கனெக்ஷன் கொடுத்து ஒரு வி ஷேப்பில் பாக்ஸ் கொடுத்துக்குறோம். அப்புறம் 4வது புள்ளியில் நடு புள்ளி
இருக்குது பார்த்தீங்களா, அதை கனெக்ஷன் பண்ணி சுற்றி வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்து அந்த வி ஷேப்பை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த புள்ளிக்கெல்லாம் வந்து நான் ஸ்டார் மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கொடுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே கூட விட்டுறலாம். நீங்கள் எப்படி பண்ணாலுமே வந்து இந்த கோலம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோலம் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து இருக்கும். ரொம்ப வந்து கஷ்டமான கோலம்லாம் இல்ல. இந்த கோலம் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு இன்னுமே வந்து புரியல அப்படின்னா, திரும்ப ஒரு தடவ இந்த கோலத்த வந்து பாருங்க. நீங்க 2வது தடவ பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறது கிளாரிட்டி நல்லாவே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இந்த கோலம் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு சிம்பிளா தான் இருக்கும். அதே நேரத்தில இந்த கோலம் வந்து நீங்க வாசல்ல போடும்போது ரொம்ப நல்லா அழகாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த கோலத்த வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.